வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஆச்சரியமான ரொம்பவும் அற்புதமான மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஜொபோட்டிகாபா அப்படிங்கிற இந்த ஒரு மரத்தை, அதுவும் ஃப்ரூட்டிங் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியப்பாக இருக்கும். ஏன்னா இதனுடைய ட்ரங்க் இருக்கு இல்லையா, ட்ரங்க் அண்ட் பிரான்ச்சஸ் ஃபுல்லாகவே ரொம்பவும் டார்க்கான பர்பிள் கலரில் ஃப்ரூட்ஸ் பழுத்திருக்குமாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக மரம்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய பிரான்ச்சஸில் தான் பூக்கள் பூத்து அதுக்கப்புறமா காய்கள் காய்ச்சி தொங்கும். ஆனால் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இதனுடைய ட்ரங்க் முழுக்க இந்த மாதிரி பழங்களாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பூக்கள் பூத்து இருக்கும். இப்படி பூத்து இருக்கிற இந்த பூக்களுக்கு பேர் என்ன தெரியுமா? காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ப்ளீனியர் காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் அப்படிங்கிறது ட்ரங்க்ல பூக்கக்கூடிய பூக்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தமாங்க. இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய இந்த பழங்களை உலகத்தில் இருக்கிற யாருமே சாப்பிட்டது கிடையாது. இந்த பழங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கிற நேட்டிவ் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த மரங்கள் எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் மைனோஸ், அதாவது ரியோ டி ஜனேரியா, சாவ் பாலோ அப்படிங்கிற இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி மரத்தை பார்க்க முடியும். இந்த மரத்துல இருந்து இந்த பழங்களை பறிச்ச உடனே சாப்பிடணும். கொஞ்ச நாள், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா விட்டா கூட இது உடனே கெட்டு போயிடுமா. அதனால இதை வேற எந்த நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன் நம்ம பதப்படுத்தி கூட எங்கேயுமே அனுப்ப முடியாது. உடனே இது வெடிச்சு கெட்டு போயிடுமாங்க. இந்த மரத்தினுடைய ட்ரங்க் அண்ட் அடிப்பகுதிகளில் இந்த மாதிரி பழங்கள் அதிகமாக காய்க்கிறதுனால கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மரத்தில் ஏற தெரியாத மிருகங்கள்லாம் இந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழும். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டு போடுற விதைகள்ல இருந்து புதுசாக இந்த மரங்கள் முளைக்கும். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லயே இது ஒன்று தான் பழங்கள் காய்க்கக்கூடிய மரமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்னால வேற எந்த பழங்களுமே காய்க்காதான். ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த மரங்கள் வளருமாங்க. இது ரொம்ப அரிய வகை மரம்லாம் கிடையாது. இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு. ஆனால் இந்த வெதர் கண்டிஷனில் மட்டும்தான் இந்த மரங்கள் வளருமா. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போவீங்களா, இல்லைனா வீட்டிலேயே வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடியலைன்னா போவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜக்காராண்டா ட்ரீ. இந்த மரத்தை பாருங்களேன். இந்த மரம் முழுக்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இலைகளையுமே பார்க்க முடியாது. அதுவும் இது பூக்கள் பூக்கிற சீசனாக இருந்தது அப்படின்னா ப்ளூ அண்ட் வயலட் கலரில் பூக்கக்கூடிய இந்த பூக்கள் நம்மளுடைய கண்ணையே பறிக்குமா. அந்த அளவுக்கு கொள்ள அழகாக இருக்குமாங்க. இந்த மரம் 49லேருந்து 66 ஃபீட் வரைக்கும் உயரத்தில் இருக்குமாங்க. இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் உடைச்சிட முடியும். அதுலேயும் இதில் பூக்கக்கூடிய பூக்கள்லாம் ரொம்பவே சாஃப்டான பூக்களாக இருக்குமாங்க. அதுவும் அதனுடைய வைப்ரண்டான கலர்ஸ்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா. இதை பார்க்கறதுக்கு ரியலான மரம் மாதிரியே இருக்காது. யாரோ ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச மரம் மாதிரி தான் இருக்கும். இதை ஒன் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த சர்க்கஸ் ட்ரீஸ். இந்த மரங்கள் எல்லாத்தையுமே கில்ரான் கார்டன்ஸில் பார்க்க முடியும். இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வளர்ந்த மரங்கள் மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக இந்த மரம் நேச்சர் அண்ட் ஹியூமன் இன்டென்ஷனுடைய கொலாபரேஷனில் உருவான மரங்கள் தான். இயற்கையாக இந்த மரங்கள் வளர்ந்தாலும் மனுஷங்க ஒரு சில விஷயங்களை பண்ணி, அதாவது இதனுடைய க்ரோத்தை வித்தியாசமாக உருவாக்கி இந்த மாதிரி மரங்களுடைய ஸ்பைரல் ஷேப் அண்ட் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ், லூப்ஸ், லாட்டிசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மரங்களில் எக்கச்சக்கமான ஹோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த மரங்களை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 33 அடி வரைக்கும் உயரத்தில் போகக்கூடிய இந்த மரங்கள் இதனுடைய வளர்ச்சி கூட முக்கியம் கிடையாது. ஆனால் இதனுடைய கண்ணை பறிக்கக்கூடிய ஷேப்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாருமே இந்த மரத்தை பார்த்து ரொம்பவே வியந்து போகிறாங்க. 2 மரங்களை ஒன்றா சேர்த்து நடுவில் பாதை அமைச்சு அதில் பார்வையாளர்கள் நடந்து போகிறாங்க. அதே மாதிரி 4 மரங்களை ஒன்றா சேர்த்து வித்தியாசமான ஷேப்ஸை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. ஆக்சுவலாக இதை லிவிங் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயாலஜியும் இன்ஜினியரிங்கும் மீட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மரம் தான் உதாரணமாக. இப்படிப்பட்ட ஷேப்ஸ் ஒரே நாளில் வந்துடுறது கிடையாது. பல டீகேட்ஸ், அதாவது 10 வருஷம் 20 வருஷம் ஒரு கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி மரங்களை தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சிகளை கட்டுப்படுத்தியோ இல்லைனா இந்த வளர்ச்சியை வித்தியாசமான வகையில் திசை திருப்பியோ தான் இந்த மரங்களை இப்படி உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பூஜும் ட்ரீ. பாஜா, கலிஃபோர்னியா, பெனின்சுலா இன் மெக்சிகோ இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் டெசர்ட் இருக்கும் இல்லையா, பாலைவன பகுதியினுடைய நடுப்பகுதியில் தான் இந்த மாதிரியான மரங்கள் வளர்ந்து நிற்கும். இந்த மரங்களுடைய ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகவும் ஆச்சரியப்படுத்துகிற வகையிலையும் இருக்கும். இந்த மரங்கள்லாம் ரொம்ப உயரமாக பேல் கலரில், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சில மரங்கள்லாம் 50 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்து நிற்குமாங்க.
இந்த மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட் ஆகி பெண்ட் ஆகி ஆர்க் மாதிரி வித்தியாசமான ஷேப்ல வளர்ந்து நிற்குமா. எந்த ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த மரங்களா தான் இந்த மாதிரி வளர்ந்து நிற்குதாங்க. பாலைவனத்தில் வளரக்கூடிய மரங்களா இருக்கட்டும் செடிகளா இருக்கட்டும் ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கும். ஆனா 50 அடி உயரத்துக்கு மேலேயும் போகக்கூடிய மாதிரியான இந்த மாதிரியான தாவரங்கள் இந்த மாதிரியான மரங்கள்லாம் இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மரத்துல எந்த ஒரு கிளைகளுமே இருக்காது. நீளமா ஒரு பில்லர் மாதிரி தான் இந்த மரங்கள் இருக்குமாங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முட்கள் மாதிரியான பிரான்ச்சஸ் இருக்கும். மழை நேரத்துல இந்த முட்கள் இருக்கு இல்லையா, இது பக்கத்துல இருந்து சின்னதா லீவ்ஸ் இருக்கும். ஆனா மழை நேரம் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலைகள் எல்லாமே பட்டு போயிருமாங்க. இப்படிப்பட்ட மரங்கள் பெனின்சுலால இப்போ கொஞ்சமா அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ போனீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் பாப்புலேஷன் தான் இந்த மரங்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய கைகளாலேயே விரல்களாலேயே எண்ணக்கூடிய வகையில தான் இந்த மரங்கள்லாம் இருக்காங்க. மொத்த மரமும் அழிஞ்சு போயிட்டு. பட் இந்த மாதிரியான வித்தியாசமான மரங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசர்ட் லெபரட்டரியில இந்த மரங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டானிக்ஸான காட்ஃப்ரே தான் முதலா இந்த இடத்துல இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல பழமையான மரங்களாகவும் இருக்கான். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது கிரேட் விஸ்டீரியா. இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டவுஹிகி ஆஷிகாகா ஃப்ளவர் பார்க் இல்லையா, அங்கே தான் இந்த மாதிரியான மரங்களை பார்க்க முடியுமாங்க. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். பர்பிள் அண்ட் பிங்க் கலர்ல பூக்கக்கூடிய இந்த பூக்கள் மேல இருந்து கீழே தொங்குற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டா அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ இந்த ஒரு மரத்தினுடைய பிரான்ச்சுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அழகான ஸ்டீம் பீமால உருவாக்கப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்கை அமைச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு மேலே இருந்து இந்த பூக்கள் தொங்குறத பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆர்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே நடந்து போகும்போது ரொம்பவே சூப்பராக நம்ம ஃபீல் பண்ணுவோமா. இந்த பூக்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலேயே பரவி இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் ட்ரோன் வியூல காட்டுறாங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த பூக்கள் பூத்து நிக்கிற இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே உலகத்துக்கு ஷேர் ஆகியிருக்கு. இதை பார்த்த எல்லாருமே இது ஒரு டிஜிட்டல் ஆர்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. இது உண்மையான பூக்கள் இல்லைன்னு நிறைய பேர் நம்பவே இல்லையா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பூக்கள் இந்த மரங்கள் எல்லாமே 160 வருஷம் பழமையான மரங்களாக இருக்கான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரவீன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends. Thank you.